பத்மஸ்ரீ பாரதிராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். என் இனிய தமிழ் மக்களே, ரத்னசாமி அவனை பார்த்தாலே எனக்கு எப்படிடா 10 வருட காலம் கடுமையாக எந்த பொருளாதாரம், பெரிய பொருளாதாரம் இல்லை, அவன் கண்ணப்பா ரொம்ப பிராணி, எப்படிடா இப்படி ஒரு ஞானம் வந்தது? அவன் 10 வருஷம் கடுமையாக மிகப்பெரிய வரலாற்றை இது ரொம்ப ஆவணப்படம் பண்ணியிருக்கானே. அதெல்லாம் இப்போ என்ன மாதிரி ஆள் துட்டு வச்சிருக்கேன், நான் பண்ணணும் இல்லை, அவன் தான் கிரேட் பாரதராஜாவை காட்டி கையில் பொருளாதாரம் இல்ல காலத்திலேயே இந்த இனத்திற்கு ஒரு ஆவணமாக ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தானே, அவன் உண்மையான இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். அவனை தான் வாழ்த்து. ஆண்ட வம்சம் பிரமலக்கிழர்களுடைய வம்சாவளியும் வழிபாட்டு முறையும் என்கின்ற நண்பர் ரத்னசாமி அவர்கள் இயக்குனர் இந்த ஆவணப்படத்தை கொடுத்தாரு. பார்த்த போது உண்மையிலேயே நான் ஒரு பல்கலைக்கழகம் இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் கைட் பண்ணியிருக்கேன். டாக்டர் பட்டம் என்கிட்ட ஒரு 10 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. நான் கைட் பண்ணி அதுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கணுங்க. உண்மையிலேயே இந்த படத்துக்கு அத்தனை உழைப்பு பின்னாடி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் ஆவணப்படம் இல்லை, வேற ஒன்றும் வேண்டாம். பேசுகிற பையா சொன்னார்ல, 8 நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 பிரிவுன்னா அந்த நாட்டுக்காரவங்க வேற ஒன்றும் வேண்டாம், நம்ம தலைமுறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை வாங்கி போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகும். ஆண்ட வம்சம் என்ற ஆவணத்தை வெளியிடுகின்ற மரியாதைக்குரிய சகோதரர் ரத்னசாமி அவர்கள் இந்த முயற்சியை அவர் ஒரு திரைப்பட இயக்குனர், திரைப்பட துறையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அதிகமாக கழித்தவர். ஆனால் இன்றைய தினம் இந்த சமுதாய மக்களுக்கு, இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கிறோம், இந்த சமுதாய மக்களுக்கு இந்த நாட்டினுடைய கருத்துக்களை, இந்த நாட்டினுடைய வம்சா வழியினை தெரிவிக்க வேண்டும் என்று உண்மையிலே 10 ஆண்டு காலம் இதற்காக உழைத்திருக்கிறார் சொன்னால் உண்மையிலே அவரை நாம் எல்லாம் பாராட்ட கடமைப்பட்டுவது நமது கடமை. உண்மையிலேயே இன்றைய நாள் இந்திய வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய ஒரு நாள். இந்த மேடை என் வாழ்நாளில் என் சமுதாயம் மறக்க முடியாத ஒரு மேடை. இந்த நாள், இந்த மேடை வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மேடை. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒட்டுமொத்த முக்குளத்து சமுதாய மக்களுக்கும் அவர்களுடைய வழிபாட்டு முறையாக பிரமலை கள்ளர்களுடைய வழிபாட்டு முறைகளையும் அவர்களுடைய ஆலயங்களையும் கடவுள்களையும் உறவு முறைகளையும் வழிநெறிகளையும் இந்த உலகுக்கு திரைப்படமாக ஆவணப்படமாக எடுத்து காட்டிய எனது அருமை நண்பர், எனது அருமை அண்ணன் ரத்தின அண்ணன். இதே ரத்தினத்தினுடைய பொண்ணுடைய ஒரு காது குத்துக்கு இந்த மதுரைக்கு நான் வந்திருக்கிறேன். அன்னைக்கு நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். அன்றைக்கு இருந்த குடும்ப விழாவில் கூட இருந்த கூட்டத்தை விட இன்றைக்கு அதிகமான கூட்டம் இங்கே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் மட்டும்தான். அவர் என்ன விஷயம் எடுத்திருக்கிறாரு? சமுதாய பற்றிய ஒரு ஆவணப்படம். அந்த ஆவணப்படம் எடுத்ததுனால தான் இன்றைக்கு எங்கெங்கெங்கோ இருந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம்.